அந்த சாட்டை எம்ஜிஆரோட சாட்டையா? அப்படி தான் அவர் நம்புகிறாரு. எம்ஜிஆருடைய சாட்டையாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த சினிமா விஜயின் அரசியலுக்கு பெரிய அளவு பயன்படும். ஜனநாயகனுடைய ட்ரெய்லரில் சம்பவம் செஞ்சிருவார், மிகப்பெரிய சம்பவம் செஞ்சிருவாருன்னு. இந்த படம் சம்பவம் செய்யும் நினைக்கிறீங்களா? கட்டாயமாக செய்யும் சார். அவர் அரசியலில் ஒரு வேலைக்கு ஆக மாட்டார் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணியிருந்தா முதல்ல அவ்வளோ கூட்டம் அங்கே வந்தே இருக்காது. படத்தில் பேசும்பொழுது அது ஒரு பெரும் கூட்டத்தை போய் ரீச் ஆகுது. இல்லை, ஒரு தோல்வியை அவரால் தாங்கிக்க முடியாது அப்படின்லாம் பயங்கரமாக ஆர்வம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான பதிலாக தான் அவர் அதை. வணக்கம் நண்பர்களே. விஜய் சாட்டை எடுக்கிறாரா? ஜனநாயகன் வெற்றி பெறுவாரா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு அந்தணன் நம்முடன் நினைக்கிறார். வணக்கம் திரு அந்தணன். வணக்கம் சார். விஜய் சாட்டை எடுத்து அரசியல்வாதிகளை அடிக்கிறாரு. அந்த சாட்டை எம்ஜிஆரோட சாட்டையா? அப்படி தான் அவர் நம்புகிறாரு, மக்களும் நம்புகிறாங்க. என்னென்னா, இப்போ விஜய் மீது இருக்கிற அந்த ஆர்வம், அந்த ரசிப்புத்தன்மை அதிகமாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இதே விஜயை நம்ம நீண்ட காலமாக பார்த்துட்டே இருக்கோம். ஒவ்வொரு படங்கள் வரும்பொழுதும் அவருடைய அந்த ரசிகர்களுக்கான கூட்டம் மெல்ல மெல்ல அதிகரித்து இன்றைக்கி அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு அது ஒரு பெரிய மாநாடாக மாறியிருக்கு. அந்த கூட்டமே ஒரு பெரும் கூட்டமாக மாறியிருக்கு. அது அரசியலுக்கு எந்த விதத்தில் பயன்படுதுங்கிற விவாதத்துக்கு நம்ம போக வேண்டாம். ஆனால் அந்த கூட்டம் இருக்குல்ல, அது அவர் என்ன செஞ்சாலும் ரசிக்குது, என்ன செஞ்சாலும் நம்புது. ஸோ அப்படி இருக்கும்போது எம்ஜிஆருடைய சாட்டையாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று அந்த படத்துலேயே நான் ஆணையிட்டால்னு எம்ஜிஆர் ஒரு பாட்டு ஒன்று பாடுவார். அந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் தகவல் இருக்குது. அது இந்த காட்சி முடிந்த பிறகு அது வருதா, அல்லது இந்த பாடல் முடிந்த பிறகு இந்த காட்சி வருதான்னு நமக்கு தெரியல. பட் அந்த காட்சிக்கு ஒரு அழுத்தம் படத்தில் இருக்குது. இந்த நான் ஆணையிட்டால்ங்கிறது ஒரு படத்துக்கு ஒரு நீட்சியாக இருக்கும். ஆமாம் 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 ஆமாம். அதை நம்பித்தானே அவர் இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் வைக்கிறார். இன்னொன்று இப்போ இன்றைக்கி படித்தவர்கள் அதிகரிச்சிட்டாங்க. நிறைய சோஷியல் மீடியா மக்களை நெறிப்படுத்தி வழிபடுத்திக்கிட்டே இருக்குது. ஆனாலும் சினிமாவை உண்மைன்னு நினைக்கிற கூட்டம் இன்னமும் இருக்க தானே செய்யுது. அதோடைய பர்சன்டேஜ் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. அப்போ சினிமாவை ஒரு மிகச்சிறந்த மீடியமாக வச்சு தான் இவங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சினிமா விஜயின் அரசியலுக்கு பெரிய அளவு பயன்படும். அதை நம்பி தான் நிறைய காட்சிகளை படத்தில் அவர் வச்சுருக்கிறார். முக்கியமாக நீங்கள் சொன்னீங்க, ஒரு மாநாடு உருவாயிருக்கு, கூட்டம் உருவாயிருக்கு அப்படின்னு. அது ஓட்டா மாறுமா அப்படிங்கிற சந்தேகத்தை கூட நீங்கள் வெளிப்படுத்தினீங்க. இந்த இல்லை, எனக்கு சந்தேகம் இல்லை. ஏன்னா அவருக்காக வர்ற கூட்டம், அதாவது மற்ற கூட்டங்களுக்கு வர்ற மாதிரி ஜனங்க இல்லை. இப்போ மற்ற கூட்டம் நடக்குதுன்னா வருவாங்க, ஒரு கொஞ்ச நேரம் நிற்பாங்க, போயிடுவாங்க. அது ஒரு ஃப்ளோட்டிங் பீப்புளாக இருக்கும். பட் இங்கே முத நாளே சாப்பாடு கட்டிட்டு வந்துடுறான். அது ஏதோ ஒவ்வொரு விஜய் மீட்டிங்கும் அவன் பிக்னிக் ஸ்பாட்டாகவே பார்க்குறான். வெயில் பார்க்க மாட்டேங்கிறான், மழை பார்க்க மாட்டேங்கிறான், தாகம் பார்க்க மாட்டேங்கிறான், பசி பார்க்க மாட்டேங்கிறான். அப்போ இது ஓட்டா மாறாம வேறு என்னவாக போகுது? அதில் நான் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அது எத்தனை சதவீதம் மாறும், அதில் எவ்வளோ பேர் ஓட்டுரிமை உள்ளவர்கள்ங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது. வருகிறவர்களில் ஓட்டுரிமை இல்லாதவர்களும் வந்திருக்கலாம் அப்படி அவங்களும் நிறைய வராங்க இல்லையா? அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 40% அதுவாக தான் இருக்குது. ஒரு 18 வயது கீழ்பட்டவர்கள் தான் வர்றாங்க. அவங்க வற்புறுத்தி அப்பா அம்மாவை கூப்பிட்டு வராங்க. ஸோ அதனால் ஒரு கலவையான கூட்டமாக இருக்குது. அந்த கூட்டத்தில் பெரும்பான்மை விஜய்க்கு கட்டாயமாக ஓட்டு போடும். ஜனநாயகனுடைய ட்ரெய்லரில் சம்பவம் செஞ்சிருவார், மிகப்பெரிய சம்பவம் செஞ்சிருவாருன்னு. இந்த படம் சம்பவம் செய்யும் நினைக்கிறீங்களா? கட்டாயமாக செய்யும் சார். ஆக்சுவலாக ஏன் ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு படத்தை அவருடைய கடைசி படமாக அவர் பண்ணலன்னா அதற்கு காரணம் இதுதான். ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு படத்தை பண்ணும் பொழுது ஒரு குறைந்தபட்ச உத்தரவாதம் அதில் இருக்குது. இப்போ ஒரு தெலுங்கு படத்தை தமிழ் படுத்தும்போது அதில் என்னெல்லாம் வியாபாரத்துக்கானது இருக்குது, மக்களுக்கானது இருக்குது, ஒரு கமர்ஷியல் பாயிண்ட் என்னங்கிறதெல்லாம் அவங்களுக்கு கண்கூட தெரியும். ஒரு கதையாக கேட்கும்போது அது தெரியாது. ஒரு காட்சியாக சொல்லும்போது நல்லாயிருக்கும். அது படமாக எடுத்த பிறகு என்னவா மக்கள்கிட்ட போய் சேரும்னு தெரியாது. ஆனால் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட படம் இது. ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி இருக்குது. அங்கே பாலகிருஷ்ணாவை அப்படி கொண்டாடினாங்க இந்த படம் பார்த்துட்டு. ஆனால் இதே படத்தை விஜய் அங்கே போய் பார்த்தாரு. ஆந்திராவில் போய் அந்த படத்தை தியேட்டரில் பார்த்ததெல்லாம் தகவல் இருக்குது. அப்போவே அவர் முடிவு பண்ணிட்டார் இந்த படத்தை நாம் பண்ணணும்னு. இந்த தயாரிப்பாளர் வரும்போதே அந்த படத்தின் டைரக்டரை கூட்டிகிட்டு தான் வர்றாரு. சார் இவர் இந்த படத்தை ரீமேக் பண்ணுவாருன்னு. அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு, வாரிசுன்னு ஒரு படம் ஒரு தெலுங்கு டைரக்டருக்கு நம்ம கொடுத்தோம். தொடர்ந்து தெலுங்கு இயக்குநர்களோடு நடித்தோம்னா இங்கே வேற ஒரு கலர் நமக்கு வரும். அதனால் படத்தை மட்டும் கொடுங்க, நான் வேறு டைரக்டரை வச்சு பண்ணிக்கிறேன்னு சொல்லி தான் ஆரம்பத்திலே ரைட்ஸ் வாங்கிட்டாங்க.
வரும்போதே ரைட்ஸ் வாங்கி தான் இந்த படத்தை பண்ணுறாங்க. ஆனால் இவங்க பண்ண தவறு என்னென்னா, ஜனநாயகன் படம் வந்து பகவந்த் கேசரி படத்தினுடைய ரீமேக்குங்கிறத சொல்லாமல் விட்டது தான். அதில் என்ன தவறு? இல்லை, இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது திருட்டு படம், அந்த படத்தை காப்பி அடித்து எடுக்கிறாங்கன்னு பயங்கரமாக வந்து ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அவசியம் இல்லாமல் போயிருக்கும்ல. அவங்களே அதை அறிவிச்சிருந்தாங்கன்னா அதுக்கு அவசியம் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் இந்த பேச்சு படத்தோடைய வெற்றி தோல்வியை பாதிக்குமா? அதெல்லாம் கிடையாது சார், படம் தான் சார். நீங்கள் போய் உட்காடுறீங்க, ஆரம்பித்ததும் தெரியல முடிஞ்சதும் தெரியல, அவ்வளோ ஸ்பீடாக ஒரு படம் போகுது, நம்ம ரசிக்கிறதெல்லாம் அதில் இருக்குது அப்படின்னா அது ஓடிடும். அது பூர்வீகம்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தை வரைக்கும் நீங்கள் சம்பவம் செய்வாருங்கிறீங்க. ஏற்கனவே பல படங்களுடைய வெற்றி படங்கள் தான். இந்த படத்தை நிறைய அரசியல் இருக்குது. முதல் இந்த ட்ரெய்லருடைய முதல் ஃப்ரேம்லேருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் அந்த டயலாக் பேக்ரவுண்ட் டயலாக் வரைக்கும் அது படத்துடைய வெற்றியை இன்னும் அதிகப்படுத்துமா? கட்டாயமாக அதிகப்படுத்தும் சார். ஏன்னா இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்முடைய ரசிகர்கள் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நம்ம கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறார். இன்றைக்கி அரசியல் ரீதியாக அவர்கிட்ட நிறையா அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவர் அரசியலில் ஒரு வேலைக்கு ஆக மாட்டார் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணியிருந்தால் முதல்ல அவ்வளோ கூட்டம் அங்கே வந்தே இருக்காது. அவங்க ஏதோ ஒன்று அவர்கிட்ட இருக்குது. அது அரசியல் கூட்டமாக இருந்தாலும் சரி, சினிமா கூட்டமாக இருந்தாலும் சரி, ரசிப்பதற்கு தயாராக இருக்காங்க. அவருடைய அரசியல் ஸ்பீச்சை அவங்க ரசிக்கிறாங்க. அதில் வந்து தகவல் பிழையெல்லாம் இருக்கலாம். பல பேர் உங்களை மாதிரி உள்ளவங்க கரெக்டாக கண்டுபிடிச்செல்லாம் பேசுகிறீங்க. பட் இருந்தாலும் மக்கள் வந்து அந்த அரசியல் ஸ்பீச்சை விரும்புகிறாங்கல்ல. அப்போ படத்தில் அரசியல் இருந்தால் என்ன தவறுன்னு அவர் நினைக்கிறாரு. அரசியல் படத்தில் வைக்கும்போது அது இன்னும் மக்களை போய் சீக்கிரம் சேரும்னு நினைக்கிறார். அவர் ஒரு மாநாட்டில் பேசுவதும் படத்தில் பேசுவதும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மாநாட்டில் பேசுவது கூட அவ்வளோ பேரை போய் ரீச் ஆகுமான்னு தெரியல. பட் படத்தில் பேசும்பொழுது அது ஒரு பெரும் கூட்டத்தை போய் ரீச் ஆகுது இல்லை. திரும்பிலாம் போக மாட்டேன்னு சொல்கிறாரு மறுபடியும் ஒரு படத்தில். அதுதான் இப்போ என்னென்னா, இங்கே பல பேர் வந்து விஜய் குறித்து விவாதம் பண்ணும் பொழுது இந்த தேர்தலோட ஒரு காலி, அதிகபட்சம் ஒரு 10 சீட்டு வருவார், அவர் நிறைய ஓட்டை கலைச்சிட்டு திரும்ப சினிமாவுக்கு நடிக்க போயிடுவார், ஒரு தோல்வியை அவரால் தாங்கிக்க முடியாது அப்படின்லாம் பயங்கரமாக ஆர்வம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான பதிலாக தான் அவர் அதை சொல்கிறார். நான் திரும்பி போக மாட்டேன், ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன்னு. இன்னொன்று, அரசியல் களமும் அப்படி தானே இருக்குது. இன்றைக்கி எதிர்கால அரசியல் யாருங்கிறது தான் இன்றைக்கி கணக்காக இருக்குது. இன்றைக்கி அரசியலை விட்டுருங்க. ஏன்னா பெரிய தலைவர்களான 2 பேர் இல்லை, ஜெயலலிதா அம்மாவும் இல்லை, கலைஞரும் இல்லை. அதற்கப்புறம் இன்றைக்கி இருக்கிற அரசியல் தலைவர்களில் எதிர்கால தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின். ஏடிஎம்கேவில் ஆளே இல்லை. அப்போது நீங்கள் ஒரு பலமான போட்டி எதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விஜய் வர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் தான். இந்த அரசியலை கூட ஒருவேளை அவர் கட்டமைக்கலாம். இப்போலேருந்து இந்த தேர்தல் அவர் இலக்காக இல்லாமல் கூட இருக்கலாம், அதை சொல்ல முடியாது இல்லையா. அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. நம்ம போவோம், அடுத்த தேர்தல் வந்து எனக்கும் அவருக்குமானதுன்னு நினச்சி கூட இந்த காயை அவர் நகர்த்தலாம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் திரும்பி போக மாட்டேன், அவ்வளோ ஈஸியாக என்ன நினைக்காதீங்கன்னு சொல்கிறார். முக்கியமாக நீங்கள் சொன்னீங்க, இது கடைசி அவர் வெற்றி தோல்வி பற்றி பிரச்சனை இல்லை, அவர் மறுபடியும் கூட படத்தில் நடிக்கலாங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், நடிக்கணும்னு சொல்கிறேன், நடிக்கலான்னு கூட நடிக்கணும். ஏன் நடிக்கணும்? அதுதான் இப்போ இவ்வளோ மக்களும் அவர் மீது இவ்வளோ ஒரு வெறித்தனமான அன்பு வச்சுருக்கிறதுக்கு காரணமும் அவருடைய படங்கள் தான். தனிப்பட்ட முறையில் விஜயை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும், அல்லது விஜயோட அவங்களுக்கு என்ன பழக்கம் இருக்குது? ஒன்றுமே இல்லைல்ல. அப்போ திரை பிம்பம் தானே, அந்த பிம்பத்தை ஏன் அதுக்குள்ளே அவர் க்ளோஸ் பண்ணணும்? அது அவசியம் இல்லையப்பா. இப்போ பவன் கல்யாண் வந்து தெலுங்கில் நடிச்சுட்டு இருந்தார். துணை முதல்வர் ஆன பிறகு தான் அவர் நடிக்கலாம். ஆன பிறகும் ஒரு படத்தில் நடித்தார். அவர் ஏற்கனவே நடித்து மிச்சம் வச்சுருந்த ஒரு படத்தில் அவர் நடித்தார். அப்போ நடிப்பதுங்கிறது ஒரு பெரிய கொலை குற்றமெல்லாம் கிடையாது, நடிக்கலாம். அது அது அவருக்கு இன்னும் பெரிய பலம் சேர்க்குமே தவிர ஒரு பலவீனமாக ஆகவே ஆகாது. அதை மறுபரிசீலனை பண்ணணும். அவர் நடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதன் மூலமே அவர் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் குறைவுங்கிற ஒரு பொருளையும் நீங்கள் தெரியல. இல்லை, அவர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். என்னென்னா, என்னுடைய ஃபோக்கஸ் ஒரே இடத்துல இருக்கணும், நான் இங்கொன்றும் அங்கொன்றுமா இருந்தோம்னா அது எல்லாருக்குமே கஷ்டம்னு நினைக்கிறாரு. இப்போ ஒன்றும் இல்லை, கேவிஎன்னு ஒரு நிறுவனம் ஒரு 300-400 கோடி ரூபா இங்கே எடுத்துக்கிட்டு படம் பண்ண வராங்க. என்ன நம்பிக்கையில் வராங்க? இந்த படத்தை பிரச்சனை இல்லாமல் ரிலீஸ் பண்ணுவோங்கிற நம்பிக்கையில் வராங்க. ஆனால் அந்த படத்திற்கு ஒரு பிரச்சனை எதனால் வருது? அரசியலால் வருது. அப்போ நாம் அரசியல்வாதியாக இருக்கிற வரைக்கும் என்னை வைத்து இன்னொரு தயாரிப்பாளர் படம் பண்ணும்போது சிரமப்படுவார்னு அவர் நினைக்கிறார். ஸோ அதன் காரணமாக தான் இது வேண்டாம், நான் முழுக்க அரசியலுக்கு வந்துடுறேங்கிறார். அப்படி இல்லைங்கிறேண்ணா. நீங்களே உங்கள் கூடவே ஜெகதீஷ்னு ஒருத்தர் இருக்கார், திரைத்துறையில் அவ்வளோ அனுபவம் உள்ள ஒருத்தர். அவரை தயாரிப்பாளராக போட்டு படம் எடுத்துகிட்டே இருக்க வேண்டியது தானே. எல்லா கஷ்டங்களையும் தாங்கிறதுக்கு ஒருத்தர் உங்கள் கூட இருக்காருல்ல, அது பண்ணலாமே.
ஆனால் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10-15 இடங்களாக வென்று விட்டு ஒரு அரசியல் கட்சியாக வெற்றிகரமாக போகிறார் என்றால் மறுபடியும் படத்தில் நடிக்கலாம். அவர் படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது மூலமே வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரணும், வந்துடுவார் அப்படிங்கிற எண்ணத்தை காமிக்கிறதுக்காக இல்லை, ஒரு கான்ஃபிடென்ட் எல்லாருக்குமே இருக்கும். இன்னொன்று வந்து அவர் இந்த முதல் மாநாட்டிலே அவ்வளோ கூட்டத்தை அவர் எதிர்பார்க்கல. நீங்கள் அங்கே ஒரு உணர்ச்சி வசப்பட்டதை நீங்கள் பார்த்தா தெரியும். அவர் அந்த கண் வந்து இன்னும் ஒரு 50 மீட்டருக்கு விரியும்னா விரியலாம், அந்தளவுக்கு அப்படி பார்க்குறாரு அந்த கூட்டத்தை. முதல் முறையாக என்னை நம்பி வந்த கூட்டம் இது, எனக்காக வந்த கூட்டங்கிற அந்த பெருமை இருக்குல்ல, அதை வந்து அப்போ தான் பார்க்குறாரு. அதற்கப்புறம் அவர் நிறைய முடிவுகளை எடுக்கிறாரு. அவருடைய ஸ்பீச்சே வேறு மாதிரி மாறுது. இப்போ முதல் மாநாட்டில் அவர் பேசும்பொழுது இருந்த அந்த சாஃப்ட்னஸ் வந்து 2வது மாநாட்டில் இல்லை, 3வது மாநாட்டில் இன்னும் உச்சம் பெற்று நிற்கிது. அப்போது ஒவ்வொரு முறையும் அவருடைய கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. ஸோ அதன் காரணமாக அவர் எடுத்த முடிவு தானே தவிர, நான் என்னுடைய கருத்தை நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான். அந்த ட்ரெய்லரில் ஒரு காட்சியில் ஒரு ஓரமாக நேதாஜி படமும் தெரியுது. அவரும் கொள்கை தலைவராக சேர்ந்துட்டாரா? இல்லை, அது எதற்காக வச்சாங்கன்னு தெரியல. இங்கே வந்து ஒரு தலைவரை காமிக்கும் போது அதுக்கு பின்னால் சில கணக்குகள்லாம் இருக்குது. அவர் எந்த சமூகத்திலேருந்து வர்றாரு, அவர் மீது இங்கே இருக்கிற தாக்கம் என்ன, அது நமக்கு ஏதோ ஒரு சதவீதம் ஓட்டாக வந்து மாறுமா, இப்படிங்கிற கணக்கெல்லாம் வச்சு தான் தலைவர்களே தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்க யாரை ஃபாலோ பண்ணுங்கிறதே அப்படிலாம் வச்சு தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ரொம்ப பியூராக நான் வந்து இவரால் ஈர்க்கப்பட்டேன் அதனால் நான் வச்சுருக்கேன்னு சொல்கிறவங்களாம் ரொம்ப குறைவு. இப்போ நேரடியாக அண்ணாவோடு கலைஞர் கனெக்டிங்கில் இருந்தார். ஸோ அதனால் அவர் அண்ணாவை முன்மொழிந்து வர்றாரு. எம்ஜிஆர் இருந்தார், இப்போ அது இருக்க அண்ணா இல்லை. இவங்க போன தலைமுறைக்கும் அதுக்கு முதல் தலைமுறை பார்த்த தலைவர்கள் இவங்க. நேரடி பழக்கமும் கிடையாது, படித்து ஒரு வேளை இம்ப்ரெஸ் ஆகிருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் எல்லாத்துக்கும் பின்னாலேயும் ஒரு சமூக கணக்குன்னு ஒன்று இருக்குல்ல. ஆனால் இந்த ட்ரெய்லர் வச்சு பார்க்கும் பொழுது நேரடியாக அரசியல் தாக்கம் தான். முதல் வந்து வில்லன் அப்படிங்கிற கேரக்டர், நெகட்டிவ் கேரக்டர் பேசுறது கூட அவருடைய ஹீரோயிசத்தை பெரியப்படுத்துகிற மாதிரி இருக்குது. கை வச்சிடாத, தொட்டுறாத, விட்டுறாத, இதெல்லாமே இருக்குது. அது முழுக்க முழுக்க அரசியல் சொல்லாடலாக, அரசியலுக்கான ஒரு தளமாக, கருத்தியலாக மக்கள்கிட்ட போய் சேருமா? அப்படி தானே சார் பார்க்குறாங்க. இப்போ இந்த ட்ரெய்லர் வந்த பிறகு பல பேர் பேசுகிறது என்னென்னா, அவர் பேசின டைலாக் எல்லாமே படத்தில் வர்ற வில்லனை பார்த்து பேசுனதாக அவங்க நினைக்கல. நேரில் நிஜத்தில் அவருக்கு யாரெல்லாம் வில்லனாக இருக்காங்களோ அவங்கள பார்த்து அவர் பேசுனதாக தானே அவங்க நினைக்கிறாங்க. பல இடங்களில் எதுக்கு ஃபயர் விடுறாங்க அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு? இதுக்கு தானே. அவர் யாரை சொன்னார், அவரை சொன்னார், இவரை சொன்னாருன்னு தானே சொல்கிறாங்க. அப்போ அது அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு தான் அப்படிலாம் டைலாக் வைக்கிறாங்க. யார் அதிகமாக சொல்லியிருக்கிறான்னு நினைக்கிறீங்க? அவர் தெளிவாக அறிவிச்சிட்டார், என்னுடைய ஒரே எதிரி, அரசியல் எதிரி திமுக தான் சொல்லிட்டாரு. திமுக தலைவர்கள் தானே. ஆனால் முக்கியமாக படத்தில் அந்த ட்ரெய்லரை வச்சு பார்க்கும் பொழுது வில்லன் கேரக்டராக இருக்கிறவங்க இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறவங்க மாதிரி சித்தரிக்கப்பட்ட மாதிரி தெரியுது. இன்னும் அரை மணி நேரத்தில் இந்தியா கையில் வந்துடும். இதெல்லாம் அதில் ஒரு ஹீரோவாக விஜய் வெற்றி பெற்று இருக்கக்கூடும். அது ஒரு தேசிய பற்றி, தேசப்பற்றி இந்த படத்தில் காட்டி இருந்தால் என்ன அவசியம் இருக்கும்? இல்லைங்க, இப்போ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ஒரு பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தர் வருவார், தீவிரவாதி. அவருக்கு அரசியல் நோக்கமே இருக்காது இந்த ஹீரோவுக்கு. ஆனால் தீவிரவாதி பாகிஸ்தான்லேருந்து வருவார், இந்தியாவையே அவர் காப்பாற்றிடுவார். இப்படி தான் நம்ம பல படங்களை பார்த்துருக்கோம். சமீபத்தில் வந்த பீஸ்ட் படத்திலே விஜய் அதுதான் பண்ணார். பல இஸ்லாமியர்களுக்கு அவர் மீது ஒரு வருத்தமே இருந்துச்சு. ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? எல்லா படங்கள்லையும் பண்ணுறாங்க, ரைட்டு. நீங்கள் ஒரு அரசியலை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிற ஆள் எப்படி இப்படி ஒரு கேரக்டர் அதில் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னு பல பேர் கேட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் அதை புரிஞ்சிருப்பாருன்னு வச்சிங்களேன். பட் அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லித்தான் ஆக வேண்டியதாக இருக்குது. ஒரு பெரிய அச்சுறுத்தல் இந்தியாவுக்கு வருது, அதை இந்தியாவே வந்து விஜய் காப்பாற்றுறாருங்கிற மாதிரி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் என்னென்னா இன்னொரு காரணமும் இருக்குது. இப்போ பேன் இண்டியா படங்களாக மாறிப்போச்சு எல்லாமே. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டில் நடக்கிறதை விட ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரு பிரச்சனை நடக்குது, அதை ஹீரோ ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் அது கனெக்ட் ஆகும். ஸோ அதையும் ஒரு காரணமாக வச்சு தான் பண்ணுறாங்க. இந்த நிகழ்ச்சியில் கருத்தை குறிப்பிட்டு அதற்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.